திறமை என்ன என்பதை பார்க்க வேண்டும். அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு திறமையோடு தான் படைத்திருக்கிறான். யாரையும் மண்ணா படைக்கல, மக்கா படைக்கல. இந்த மின்சாரத்தை கண்டுபிடித்தவர் தாமஸ் ஆல்வா எடிசன் தான் சொல்லுவாங்க. அவருடைய பள்ளி பருவத்தில் நடந்த நிகழ்ச்சி ஒருத்தர் குறிப்பிடுறார். அவரை ஆசிரியரே என்ன செய்வாராம், உதாசீனப்படுத்தி கேவலப்படுத்துவார. காரணம் என்னன்னா, அவர் பார்க்கிறதுக்கு அவர் மண்டை கொஞ்சம் பெருசா நெளிஞ்சு போயிருக்குமா. அதனால ஆசிரியரை ஒரு உதாசீனப்படுத்த என்ன செய்வாராம், உனக்கெல்லாம் மண்டையில் யாராவது போறான் அப்படின்னு சொல்லி ஒதுக்குவாராம். ஒரு கட்டத்தில் பள்ளி படிப்புக்கே அவர் போக முடியாத அளவுக்கு என்ன ஆயிட்டாரு, எல்லாரும் கேலி கிண்டலுக்கு ஆளாக்கப்பட்டார். அப்புறம் அம்மாட்ட கூட வந்து படிச்சாரு. அவர் கண்டுபிடித்த கண்டுபிடிப்பு இன்று உலகம் முழுக்க என்ன செய்யப்படுகிறது, இந்த மின்சாரத்தை கொண்டு பலவிதமான பலன்களை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். பலவிதமான பலன்கள். அப்ப இவருடைய விஷயத்தில் இவருடைய ஆசிரியர் தோற்று போய்விட்டார். அப்படி தோற்று போய்விட்ட ஒரு ஆசிரியராக இல்லாமல் நாம் என்ன செய்யணும், பள்ளி பருவத்தில் பள்ளிக்கூடங்களில் படிக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு ஆசிரியராக இருக்கக்கூடியவர்கள் மட்டுமல்ல, ஒரு மதரசாவிலே ஓதி கொடுக்கக்கூடிய ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு உஸ்தாதாக இருந்தாலும் கூட அந்த பிள்ளைகளிடத்தில் இருக்கக்கூடிய நல்ல பண்புகள் என்னன்றது கொஞ்சம் பார்க்கணும். பார்த்தாலே தெரியும். ஒண்ணு இல்லாட்ட ஒண்ணு இருக்கும். குடும்ப வாழ்க்கை மாதிரி தான். மனைவிட்ட ஒண்ணு இல்லைன்னா ஒண்ணு நல்ல பிளஸ் இருக்குல்ல, கணவன்கிட்ட ஒண்ணு இல்லைன்னா ஒரு பிளஸ் இருக்குல்ல. அதே மாதிரி படிக்கக்கூடிய பிள்ளைகளிடத்திலே ஒரு திறமை இல்லைன்னா இன்னொரு திறமை இருக்கு. அது என்ன திறமை, அதை பார்த்து அதிலே அவர்களை என்ன செய்யணும், மேம்படுத்த வேண்டும். இதற்கு உதாரணமாக சொல்வார்கள், ஒருத்தர் மலையின் மேல வீடு, மலையின் அடிவாரத்தில் ஆறு, வீட்டிற்கு தேவையான தண்ணீரை இந்த ஆற்றில் சவுண்டு கொண்டு போகணும். அந்த காலத்துல ஒரு பெரிய மூங்கில்